உலகின் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என்று அழைக்கப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் கோவிலில் இன்று காலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோவிலில் வருடத்தில் ஒருமுறை மட்டும் நிகழும் அதிசயம் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களேஸ்வரி உடனுறை மங்களநாதர் கோவிலில்தான் அபூர்வ மரகத நடராஜர் சிலை உள்ளது. பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த ஆலயம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் 5 கோபுரங்களுடன் அமைந்திருக்கிறது. வழக்கமாக ஆண்டுக்கு ஒருமுறை மார்கழியில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே நடராஜரின் திருமேனியில் சாத்தப்பட்டுள்ள சந்தன காப்பு களையப்பட்டு நடராஜரின் பச்சை திருமேனியை தரிசனம் செய்ய முடியும். இந்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதிதான் நடராஜரின் சந்தன காப்பு களையப்பட்டு பக்தர்களுக்கு மரகத நடராஜரின் தரிசனம் காட்டப்பட்டது. இந்நிலையில் இன்று உத்திரகோசமங்கை கோவில் கும்பாபிஷேகம் சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. இதற்காக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மரகத நடராஜரின் சந்தன காப்பு களையப்பட்டு தொடர்ந்து 4 நாட்கள் நடராஜரின் மரகத திருமேனியை தரிசிக்கும் வாய்ப்பு பக்தர்களுக்கு அளிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி யாகசாலை பந்தக்கால் முகூர்த்தம் நடப்பட்டது. 101 குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாகசாலை சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 முதல் யாகசாலை பூஜைகள் நடந்து வந்த நிலையில் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி உத்திரகோசமங்கையில் எங்கு பார்த்தாலும் சிவாச்சாரிய பெருமக்களாக காணப்படுகிறார்கள். யாகசாலைக்குரிய புனித நீரை சிவாச்சாரியர்கள் எடுத்து வந்து சேர்த்தனர். இப்படி கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 5 மணி முதல் இன்று மாலை வரை சந்தனக்காப்பு களையப்பட்டு மரகத திருமேனியாக நடராஜர் காட்சியளித்து வருகிறார். அதற்கு பிறகு நடராஜரின் திருமேனி மீண்டும் சந்தனக்காப்பால் மூடப்படும். இன்று மாலை சந்தனக்காப்பு சாத்தப்பட்ட பிறகு நடராஜரின் சன்னதி அடைக்கப்பட்டுவிடும். பிறகு மீண்டும் 2026ஆம் ஆண்டின் துவக்கத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் அன்றுதான் இந்த நடராஜரின் சன்னதி கதவுகள் திறக்கப்பட்டு சந்தனக்காப்பு களையப்பட்டு மரகத திருமேனியாக நடராஜரை தரிசிக்கும் வாய்ப்பு சிவபக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.